வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. லைட்டா சொட்டேன் சண்டை போட்டு பாவம் she was trying. All these things are happening. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோலியும் சாண்ட்ராவை தான் நமக்கு காட்டுறாங்க. நேத்து 3 ப்ரோமோலியும் சாண்ட்ரா தான் வந்தாங்க. இன்னைக்கு ப்ரோமோலியும் சாண்ட்ரா தான் வந்திருக்காங்க. சாண்ட்ராவும் அமித்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசுறாங்க? திவ்யாவை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி சக ஹவுஸ்மேட்ஸை பத்தி பேசுறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்கன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்ப சாண்ட்ரா கிட்ட அதிகம் பேசுறதுனா அது அமித் மட்டும் தாங்க. ஏன்னா பார்வதி கமருதீன் கூட இப்பெல்லாம் பேசுறது கிடையாது. அதாவது நேத்துல இருந்து சரியா பேசுறது இல்ல. ஆனா அமித் மட்டும் எப்ப பாரு உங்க கிட்ட வந்து உட்காந்து பேசுறாரு. உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அமித் என்ன சொல்றாருன்னா, திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே ஒரே டீம் தான். கானா வினோத்தையும் சேர்த்து 4 பேருமே ஒரே டீம் தான். அதுல வந்து டைமை கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு கேம் விளையாண்டாங்க பாத்தீங்களா? அந்த கேம்ல திவ்யா வந்து எனக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி விட்டுருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமித் என்ன சொல்றாருன்னா, அவங்கள வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய பண்றாங்க, அதாவது அவங்க பக்கம் கவனத்தை திருப்புறதுக்கு நிறைய விஷயங்களை பண்றாங்க, ஃபேக்கா இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து பிக் பாஸ் கூப்பிடும் போதே ஜர்க்கான மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி நம்ம அதாவது அந்த மாதிரி வரும்போது அப்படியே கத்துவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரம் அதாவது பேரலாக இவர் சொல்லும் போது அவங்க கத்துன மாதிரி ஒரு கிளிப்பிங்கை காட்டுறாங்க. அவங்க கத்தும் போது அமித்தும் அங்கே தான் இருக்காரு. அதாவது உள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்க வந்து பயந்த மாதிரி கத்திருக்காங்க. அதை பற்றி தான் வெளியே வந்து இவர் சாண்ட்ரா கிட்ட ஷேர் பண்ணுறாரு போல. அதாவது மொத்தத்தில் திவ்யா மேலே இவர் செம்ம கடுப்பில் இருக்காருங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, அட்டென்ஷனுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொன்றா இவர் வச்சுட்டு இருக்காரு. அடுத்ததாக சாண்ட்ரா வந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவள் எதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கான்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இப்போ வந்து அன்பு கேங்கு கூட நல்லா ஐக்கியமாயிட்டா. அன்பு கேங்குக்குள்ள யார் நுழைஞ்சாலுமே சரி, அவங்க இந்த நாமினேஷனு ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இருந்துலாம் தப்பிச்சிடலாம். அதாவது குறிப்பாக ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். நீங்களே கவனிங்க, இப்போ நான் இப்படி தனியாக வந்து உட்காந்து யார்கிட்டயும் பேச விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களா வந்து என்ன எவ்வளவு சாஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது என்ன சாண்ட்ரா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் சாண்ட்ரா இப்படி இருக்கீங்கன்னு எவ்வளவு பண்றாங்க. இவங்களோட முகம்லாம் எப்ப தெரியுமா உங்களுக்கு தெரியும்? இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்றதுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள யாரையும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப ஈஸியா ஆப்ஷனா விலகி இருக்கிறது நான் தானே. நீங்க வேணா பாருங்க, அப்ப என்னென்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்க. சாண்ட்ரா அப்படி பண்ணா, சாண்ட்ரா இப்படி பண்ணது சரியில்லை, எவ்வளவு வைக்கிறாங்கன்னு மட்டும் கவனிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையும் கூடங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் இப்பெல்லாம் சாஃப்டா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் குறி வச்ச மாதிரி சாண்ட்ராவை தான் அடிப்பாங்க பாருங்களேன். பர்ஃபார்மன்ஸ் வச்சு யாரும் சொல்ல போறது இல்ல. ஓவரால் வீக்க வச்சோம் சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொல்லுவார்ல, அதை பிடிச்சிப்பாங்க. சாண்ட்ரா ஒதுங்கியே இருந்தாங்க, எதுலையுமே அவங்க கலந்துக்கலன்னு எல்லாருமே நாமினேட் பண்ணி சாண்ட்ராவை தான் ஒஸ்டா போட போறாங்க. இதை தாண்டி சாண்ட்ரா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திவ்யாவோட கேம் பிளே எப்படி தெரியுமா இருக்கு, பார்வதி நடுவுல ஒரு கேம் பிளே பண்ணா அந்த ரூட்ல தான் திவ்யா போற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி ரூட்டும் திவ்யாவோட ரூட்டும் ஒன்று மாதிரி தெரியல. பார்வதி கேமே வேற. பார்வதி கேமு எனக்கு தெரிஞ்ச பார்வதி கேமை சாண்ட்ரா தான் விளையாடுற மாதிரி இருக்கே தவிர திவ்யா விளையாடுற மாதிரி தெரியல. சாண்ட்ரா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அமித் வந்து செம்ம கடுப்புல இருக்காருங்க திவ்யா மேல. எதனால தெரியுமா இந்த கடுப்பு ஸ்டார்ட் ஆச்சு? அந்த கமருதீனுக்கும் திவ்யாக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் அங்க இருந்து எதுவும் கேட்கலன்னு விஜய் சேதுபதி பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டார்ல. அந்த ரோஸ்ட் பண்ணதுல இருந்தே இவர் திவ்யா மேல செம்ம கடுப்புல இருக்காரு. டாஸ்க் இவங்க 4 பேருமே விளையாடி தான் ஆகணும், ஒத்துமையா விளையாடி தான் ஆகணும்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியெல்லாம் ஃபன் பண்றாங்க. அதாவது திவ்யா வந்து வினோத் கழுத்துலையும் அமித் கழுத்துலையும் தொங்கிக்கிட்டே விளையாண்டாங்க. அதாவது இவங்க 2 பாயிண்ட் எடுக்கும் போது அவ்வளவு ஜாலியா தான் விளையாண்டாங்க. டாஸ்க்ல மட்டும் அப்படி ஒத்துமையா இருக்காங்களே தவிர வினோத்துக்குமே சரி திவ்யாவை சுத்தமா பிடிக்கிறது இல்ல. இவங்க கொஞ்ச நேரம் ஒத்துமையா இருக்க மாதிரி காமிச்சாலும் மேக்ஸிமம் நேரம் சண்டை தான் போடுறாங்க. ஏன்னா வந்து எதிர் டீம் சீட்டிங் பண்ணும்போது வினோத் கேட்கலான்றாரு, இவங்க கேட்காதீங்க, ஏன் பிரச்சனை பண்றீங்க, வேணான்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. அமித்துக்கும் திவ்யாக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் நடுவில் ஒரு
கிளாஷ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு டாஸ்க் விளையாட போறாங்க. அந்த டாஸ்க்ல எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நேத்து ஒரே ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ்லயே வந்து 2.5 மணி நேரம் டைம் போயிருச்சுங்க. ஸோ இன்னைக்கு 2 டீமும் அது விளையாடுற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி டீம் 5 பாட்டுல ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சாங்கன்னு வருது. அதாவது பார்வதி டீம்னா யார் யாரு, ஆதிரி இருக்காங்க, கனிலாம் இருக்காங்களா, ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க.